அருமை சொந்தங்களே, சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில கடந்த 32 மாசத்துல நம்முடைய தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன். ஒரு கணக்கு வச்சுக்கலாம். 32 மாசத்துக்கு 1000னா 32,000. பொங்கல் தொகுப்பு எவ்வளவு கொடுத்திருக்கிறீங்க? ஒரு முறை 3000, இந்த முறை 2 பொங்கலுக்கு 1000. 5 பொங்கல்ல 2 பொங்கலுக்கு பணம் கொடுக்கல, 3 பொங்கலுக்கு கொடுத்த பணம் 5000. பெண்களுக்கு 1000 ரூபாய் 32 மாசம் கொடுத்தீங்க, அதுல 28 மாசம் கொடுக்கல. 32,000 5000 ரெண்டையும் சேர்த்துனீங்கன்னா 37,000. 37,000 ரூபாய் ஐயா நம்முடைய தாய்மார்கள் வங்கி கணக்குக்கு வந்திருக்கு. பொங்கல் தொகுப்பு மாசம் 1000 ரூபாய். 5 ஆண்டுகள்ல எத்தனை நாள் இருக்கு? 1825 நாள். அப்ப நான் 37,000 1825 வகுத்து பார்க்கிறேன். ஒரு நாளைக்கு உங்களுக்கு 20 ரூபாய் வந்திருக்கு. 20 ரூபாய். 1825 நாள் ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாளைக்கு உங்களுக்கு 20 ரூபாய் கொடுத்ததாக கணக்கு தான். 1825 நாள் 37,000. ஆனா எவ்வளவு கடன் ஏற்றிருக்காங்க? 2,10,000 ரூபாய் ரேஷன் கார்டின் மீது இருந்தது. 4,82,000 ஏற்றி இருக்கிறாங்க. எவ்வளவு ஏற்றிருக்காங்க ஐயா? 2,72,000 ரூபாய் ஒரு ரேஷன் கார்டின் மீது கடனை ஏற்றி இருக்கிறாங்க. கொடுத்தது 37,000, ஏத்தன கடன் 2,72,000, கொடுத்தது 20 ரூபாய், எடுத்தது 150 ரூபாய். இத வந்து திராவிட மாடல் அரசு சொல்றதுங்களா, ஃப்ராடு மாடல் அரசு சொல்றதா? நீங்களே சொல்லுங்க. 1825 நாள்ல 20 ரூபாய் கொடுத்து விட்டு மொத்த கடனை 2,72,000 உயர்த்தி, அந்த 2,72,000 அதே 1825 போட்டா ஒரு நாளைக்கு 150 ரூபாய்ங்க ஐயா. 150 ரூபாய் தினமும் ஒரு ரேஷன் அட்டையின் மீது கடனை ஏற்றி கொடுத்தது 20. அப்ப 130 ரூபாய் உங்கள்கிட்ட இருந்து அட்டையை போட்டிருக்காங்க. அதனால்தான் இதை ஃப்ராடு மாடல் அரசு என்று சொன்னால் மட்டும்தான் இது சரியாக இருக்கும். அதனால எந்த விதமான மாயாஜாலத்துக்கு நீங்க நம்பிடாதீங்க. எப்பவுமே இதை வந்து சைக்காலஜியில சொல்லுவாங்க, 5 வருஷம் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்போம். 5வது வருஷத்துல கடைசி வாரத்துல ஏதாவது ஒரு நல்லது நடந்ததுன்னா நாம் அந்த 4.5 வருஷத்தினுடைய துன்பங்களை மறந்துடும். இந்த முறை இது போல் நடக்கக்கூடாது. 5,000 ரூபாய் கொடுத்தாங்க, இப்ப கொடுத்தாங்க, அதன் பிறகு 2,000 உயர்த்துவதாக சொல்லி இருக்கின்றார்கள். இது வாய்ப்பேச்சாக செய்திருக்கின்றார்கள். உங்கள் எல்லோருக்குமே தெரியும். அதனால் தாய்மார்கள் நீங்க தெளிவா இருக்கும். அடுத்த ஆட்சிக்கு யார் வரலாம்? நிறைய பேர் இருக்கிறாங்க. நமக்கு எந்த கட்சியின் மீது யாருக்கு தனிப்பட்ட சண்டை இல்லைங்க. நமக்கும் திரு விஜய் அவர்களுக்கும் வாய்க்கால் சண்டை இல்லை, நமக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் சொத்து பிரச்சனை இல்லை, மேடையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம். நான் கேட்பது, அடுத்து ஆட்சியில் இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்? ஆட்சியில் இருப்பவர்கள் ஆள தகுதியானவர்கள் ஆட்சிக்கு வரணும். அந்த பொறுமை இருக்கணும், மக்களுடைய பிரச்சனையை தெரிஞ்சிருக்கணும், அடிப்படையில் அந்த கட்சிக்கான கட்டமைப்பு இருக்கணும். ஒரு முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்றாங்கன்னா, ஐயா சேப்பாக்கம், ஐயா சிந்தாதிரிப்பேட்டைனா, ஓ இதுதான் சிந்தாதிரிப்பேட்டையில பிரச்சனையா? அதனாலதான் கர்ம வீரர் காமராஜர் ஐயாவை பற்றி சொல்லுவார்கள், ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே தமிழகத்தை 2 முறை நடந்தவர் என்று சொல்வார்கள். ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே காமராஜர் ஐயா 2 முறை தமிழ்நாட்டை சுற்றி பார்த்தார். அதனால அந்த முதலமைச்சருடைய நாற்காலிக்கு ஒரு கோப்பை போச்சுன்னா, ஒரு ஃபைல் போகுதுன்னா, ஒரு கோப்பு போகுதுன்னா, அந்த ஃபைலை பார்த்தோன்னே அவர்களுக்கு தெரியும் அந்த பகுதியில் யார் இருப்பாங்க, பாலத்தை இப்படி கட்டினா என்ன பிரச்சனை வரும். ஒரு முதலமைச்சருக்கு அந்த அளவுக்கு தெரிந்திருந்தால் மட்டும்தான் அகண்ட நிலப்பரப்பாக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழகத்தை, 8 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த நிலப்பரப்பை ஆள்வதற்கு அந்த முதலமைச்சருக்கு தகுதி அந்த நாற்காலியிலிருந்து தெரிந்திருக்க வேண்டும். அதனாலதான் நான் யார் மீதும் தனிப்பட்ட விமர்சனமோ குற்றச்சாட்டோ வைக்கல. ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய எத்தனை பேர் வீட்டை விட்டு முதல்ல வெளியே வந்திருக்கின்றார், தெருவுக்கு இறங்கி இருக்கிறார். ஒரு தெருவனுடைய பிரச்சனை அவர்களுக்கு தெரியும். ஒரு மீனவர் குப்பம் என்று சொன்னால் எத்தனை மீனவர் குப்பத்துக்கு போய் உட்கார்ந்து மீனவ நண்பர்களோடு உணவு அருந்தி இருக்கிறார். இந்த சாலையை பழுது பார்க்கணும், இங்கே பாலத்தை போடணும், இங்க மாத்தணுங்க ஐயா, மெட்ரோ ஜங்ஷனை மாத்தணும்னா முதலமைச்சருக்கு தெரியலனா அதிகாரிகள் தான் ஆட்சி செய்வார். தமிழகத்தில் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஆள தகுதியானவர்கள் யார்? இன்னைக்கு யார் இருக்கா? ஆள்வதற்கு யாருகிட்ட கட்டமைப்பு இருக்கு? யார் வந்தால் மக்களுடைய பிரச்சனையை சரி செய்வார்கள் என்று நீங்கள் வாக்களிக்க வேண்டும். இல்லாட்டி என்ன ஆகுனாங்க ஐயா, பேய் வேண்டான்னு பிசாச கல்யாணம் பண்ண மாதிரி ஆயிரும். எனக்கு பேய் வேண்டாம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி பேய் வேண்டாம் என்று சொல்லி மாற்றத்திற்காக ஓட்டு போறேன், பிசாச போய் கல்யாணம் பண்ணிடக்கூடாது. ஆனால் மறுபடியும் சொல்லுகின்றேன், யார் மீதும் நாம் குற்றச்சாட்டு வரல, தகுதிப்படுத்திக்கிட்டு வாங்க, யாரையும் வேண்டாம் என்று சொல்லு. அரசியல் என்பது 5 ஆண்டு 10 ஆண்டு 15 ஆண்டு
கீழே மக்களோடு மக்களாக நின்று வேர்வையோடு வேர்வையாக நின்று அவமானப்பட்டு அடிபட்டு ரத்தம் சிந்தி அதில் ஒரு தலைவன் முளைத்து மேலே வருகின்றான் இல்லைங்களா, அந்த தலைவன் இந்த மக்களை ஆளுவதற்கான தகுதி அந்த தலைவனுக்கு இருக்கு. அதனால் மற்ற எந்த தலைவராக இருந்தாலும் தகுதிப்படுத்தி கொண்டு வாருங்கள். தகுதிப்படுத்தாம வந்து மாற்றம் என்று சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு எளிதாக வாக்கை கொடுத்து விட மாட்டார்கள், அவ்வளவு எளிதாக ஏமாந்து விட மாட்டார்கள். அதனால்தான் அருமை சொந்தங்களே, இந்த ஃப்ராடு மாடல் ஆட்சி நமக்கு வேண்டாம், இது தூக்கி எறியப்பட வேண்டும். இன்னைக்கு நீங்க பாருங்க, இன்னைக்கு என்ன நடக்குது. உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு காலையில் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பக்கத்தில் இருந்தங்க ஐயா, அங்கே உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்தேன். அவருடைய மீட்டிங் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவங்கள ஒரு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு சபரீஷன் மருமகன் இந்த பெண் டி ஷர்ட்டை போட்டுட்டு அவர் ஒரு பக்கம் சுத்துறாரு, அவர் தான் ஸ்ட்ராட்டஜி போடுறாரு. இதைத்தான் நாம் குடும்ப ஆட்சி என்று சொல்லுகின்றோம். ஒரு குடும்பத்தினுடைய மொத்த பிடியில தமிழ்நாடே இருக்கு. ஒரு தொழில் ஆரம்பிக்கணுமா, அவங்களுக்கு தெரிஞ்ச ஆடிட்டரை போய் அண்ணா நகர்ல பார்க்கணும். இல்ல ஒரு முதலீடை கொண்டு வரணுமா, சபரீஷனை போய் பார்க்கணும். இல்ல நான் யாருக்கும் பிரச்சனை இல்லாம தொழில் பண்ணுமா, உதயநிதி ஸ்டாலினோடு நண்பராக இருக்கணும். இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை பிரச்சனை என்னன்னா, ஒரு மொத்த குடும்பத்தினுடைய கையிலே தமிழ்நாடு இருக்கிறது. இதை அரசு என்று சொல்வதை விட திராவிட முன்னேற்ற கழகம் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி என்று தான் சொல்ல வேண்டும். அந்த கம்பெனியினுடைய மேனேஜிங் டைரக்டராக திரு உதயநிதி ஸ்டாலின், சிஇஓ உதயநிதி ஸ்டாலின், சீஃப் ஆபரேட்டிங் ஆபீசராக சபரீஷன், இப்படித்தான் சீஃப் மார்க்கெட்டிங் ஆபீசராக துர்கா அம்மா, இந்த 4 பேர் ஒரு பிரைவேட் கம்பெனியை இப்போ நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனா இங்க இருக்கக்கூடிய கட்சி நம்பர்கள் அப்படி இல்லைங்க ஐயா. அடிப்படை தொண்டை அடிபட்டு கஷ்டப்பட்டு ரணப்பட்டு தொண்டை அப்படியே மேல கஷ்டப்பட்டு ஏறி ஒரு கிளை தலைவரா, அதுல இருந்து ஒரு ஒன்றிய தலைவரா, அங்கிருந்து ஒரு மாவட்ட செயலரா, அங்கிருந்து கட்சியினுடைய பொதுச் செயலராக, அங்கிருந்து முதலமைச்சர் வேட்பாளராக வரக்கூடிய கட்சிகள் மட்டும்தான் இந்த மேடையின் மீது அமர்ந்திருக்கின்றார்கள். அதனால்தான் அருமை சொந்தங்களே, அடிப்படையில 2 கூட்டணிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ராகுல் காந்தி அவர்களாக இருக்கட்டும், ராகுல் காந்தியினுடைய அடிப்படை பிரச்சனை என்னங்க ஐயா, அவருடைய தந்தையார் நம்முடைய மண்ணில் இறந்தாங்க. நம்ம எல்லோருக்கும் கூட ஒரு பெரிய அனுதாபம் இருக்கு. ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் பிரதமராக இருந்தவர் நம்ம ஸ்ரீபெரும்புதூர்ல இறந்துட்டாங்களேன்னு நாமளும் அனுதாபப்பட்டு காங்கிரஸ் ஓட்டு போறோம். ஆனா ராகுல் காந்தியினுடைய அடிப்படை பிரச்சனை என்னங்க ஐயா, ஒரு நாள் கூட வேலைக்கு போகாதவர் அவர். ஒரு வேலைக்கு போயிருந்தால் தான் மக்களுடைய கஷ்டத்தை தெரியும். ஒரு 10 நாளோ, ஒரு மாசமோ, ஒரு வருஷம். ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் பேசுவது எதுவுமே நம்ம கனெக்ட் ஆக மாட்டேது. அவர் என்ன பேசுறாருன்னே புரிய மாட்டேது. அவர் பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் சராசரி மனிதனை போல ஒரு நாள் கூட வேலை செய்யல. ஒரு சராசரி மனிதனை போல வாழ்ந்தது கிடையாது. அந்த கூட்டணி இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கும் அதே பிரச்சனை. சராசரி மனிதனை போல ஒரு நாளும் கூட வாழ்ந்ததில்லை. இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணியை அமைத்து மக்கள் முன்னாடி வந்து ஓட்டு கேட்டாங்கன்னா அவர்களுக்கு மக்களுடைய அடிப்படை பிரச்சனை தெரியுமா தெரியாதான்னு நீங்க பாருங்க. ஆனா அப்படி இல்லை. இந்த மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள், கட்சியில் இருக்கக்கூடிய பெரும் தலைவர்கள் தோல்விகளை பார்த்திருக்கிறார்கள், வெற்றிகளை பார்த்திருக்கின்றார்கள், அவமானப்பட்டிருக்கின்றார்கள். மக்களோட மக்களாக 30 ஆண்டு 40 ஆண்டு 50 ஆண்டு காலம் பயணம் செய்திருக்கின்றார்கள். அந்த கட்டமைப்போடு உங்கள் முன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அந்த கட்டமைப்போடு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறது. ஏன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அண்ணன் எடப்பாடியை பார்க்கணுமா, நேரா போய் பார்க்கலாம். இல்ல ஆதி ராஜாராமன் வீட்டுக்கு போனா அவரு கூட்டு போய் மக்களுடைய பிரச்சனையை ஆழ்ந்து புரிந்திருக்கக்கூடிய அனுபவம் அவர்கள் இருக்கும் பொழுது உண்மையான மாற்றம் வரும். அதனால் எல்லா தலைவர்களுக்கும் நான் பெரிய மரியாதை வச்சிருக்கிறேன். அண்ணன் சீமான் அவர்களை பொறுத்தவரை 234 தொகுதியிலையும் நான் வேட்பாளரை போடுறேன். பெரிய விஷயம். அது 117 ஆண்கள் 117 பெண்கள், பெரிய விஷயம். ஆனா இன்னைக்கு இந்த தேர்தல் என்பது ரிஸ்க் எடுப்பதற்கான தேர்தல் இல்லை. 10,62,000 கோடி ரூபாய் கடன் 5 ஆண்டு தப்பு பண்ணினாங்க ஐயா, தமிழ்நாடு முடிச்சிடும். அதனால இந்த தேர்தல் விஜய் அவர்கள் புதுசா வந்திருக்கிறேன், 250 கோடி ரூபாய் விட்டுட்டு வந்திருக்கேன், எனக்கு ஓட்டு போடுங்க, அவர்களையும் மதிக்கின்றேன். ஆனால் இது அவர்களுக்கான தேர்தலான யோசனை. அதனால இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான எல்லா வாக்கும் மொத்தமாக சிந்தாமல் சிதறாமல் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சிந்தாம சிதறாம வரணுங்க ஐயா. 4 முனை போட்டி இருக்கட்டும். ஆனா இவிஎம் மிஷனுக்குள்ள செல்லும் பொழுது அது 2 முனை போட்டியாக நீங்கள் மாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கு. பட்டனை அமுத்தும் பொழுது அது ஒரே ஒரு முனை போட்டியாக மட்டும் நீங்கள் மாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கு. அதனால்தான் பெரிய நம்பிக்கை. ஏப்ரல் நமக்கு தேர்தல் வந்தாலும் கூட நமக்கு ஏப்ரல் கடைசியில மே முதல் வாரத்துல அந்த வாக்கை எண்ணும் பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர்கள் 234 தொகுதியிலும் நீங்கள் வெற்றி பெற செய்து அவர்களை சட்டமன்றத்துக்கு நீங்க அனுப்பணும். நிரந்தரமான ஒரு மாற்றத்திற்கு நீங்கள் போராட வேண்டும் என்று சொல்லுகின்றேன். காரணம், மோடி அவர்கள் இன்னைக்கு பாருங்க, கடைசியாக இதை சொல்லிடுறேங்க ஐயா,
ஒரு ஏஐ சம்மிட் நடக்குதுங்க ஐயா டெல்லியில. செயற்கை நுண்ணறிவு சம்மிட். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. எல்லா தலைவர்களும், பிரான்சினுடைய அதிபர், பிரேசிலினுடைய அதிபர், அத்தனை பேர் இருக்கிறாங்க. நேற்று டிக்ளரேஷன் கையெழுத்து போடுறாங்க ஐயா. 4வது நாள் 86 நாடுகள் அது கையெழுத்து போடுறாங்க. 2 அமைப்புகள் கையெழுத்து போடுறாங்க. நம்முடைய நாடு முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த ஏஐ விஷயத்தை அத்தனை நாடுகள் ஒத்துக்கிறாங்க. அமெரிக்கா ஒத்துக்கிறான், சைனா ஒத்துக்கிறான். ஆனா உதயநிதி ஸ்டாலின் நேற்று பேசுறாரு, இந்த சங்கி கூட்டத்துக்கு ஒரு ஏஐ சம்மிட்டே நடத்த தெரியல அப்படின்னு. நீங்க பாருங்க, உலக நாடுகள் எல்லாம் வந்திருக்கக்கூடிய டெல்லியில, புதுடெல்லியில பிரதமருடைய தலைமையில, பிரதமர் மீது இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்புல உலக தலைவராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் இதை கொண்டு வந்து இன்னைக்கு இந்தியாவை செயற்கை நுண்ணறிவு அடுத்த 10 வருஷம் இதுதானுங்க ஐயா. அதுல இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு, இளைஞர்களுடைய செயல்திறனுக்காக கொண்டு போய் நிறுத்துறாங்க. ஆனா நள்ளிரவுல 12 மணிக்கு 1 மணிக்கு இன்ஸ்டாகிராம்ல லைக் போடுற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏஐ சம்மிட்டை நடத்த தெரியல. அருமை சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட சமீபத்தில் பத்திரிகை நண்பர்கள் கேட்டாங்க, ஐயா தமிழ்நாட்டில் அந்த வாக்காளர்கள் சிறப்பு பட்டியல் திருத்தம் நடக்குது அப்படின்னு. அது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னன்னே தெரியல, எஸ்ஐஆருக்கு அர்த்தமே தெரியல. ஆனாலும் ஒரு நிமிஷம் இன்டர்வியூ பேசுறார். எஸ்ஐஆர் என்பதற்கு, சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியலுக்கு அர்த்தம் தெரியாத உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, மத்திய அரசு நடத்திருக்கக்கூடிய சங்கி மங்கிக்கு வந்து எப்படி ஒரு ஏஐ சம்மிட் நடத்த தெரியவில்லை என்று. அதனால நீங்க நல்லா கவனிங்க ஐயா. ஒரு படிப்புக்கு மரியாதை கொடுங்க, எப்படி கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாங்களோ அதற்கு மரியாதை கொடுங்க, உங்களுக்காக பணி செய்யக்கூடிய தலைவர்களுக்கு மரியாதை கொடுங்க. இதையெல்லாம் கொடுத்து வீதி வீதியாக நாம பிரச்சாரம் பண்ண, நம்ம தொண்டர்கள் பெருமளவில் இருக்கிறேன். இனி நம்முடைய கடமை. எடப்பாடி அண்ணன் 189 தொகுதி போயிட்டார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் நயினார் அண்ணா அவர்கள் 39 மாவட்டத்துக்கும் போயிட்டு வந்துட்டார். மோடி அவர்கள் ஏற்கனவே வந்துட்டாங்க. 1ஆம் தேதி, 6ஆம் தேதி, 11ஆம் தேதி அவங்களும் 3 முறை வர்றாங்க. எல்லா தலைவர்களும் வந்துட்டாங்க. நம்ம வேலை வீடு வீடாக ஏறி இறங்குவது நம்முடைய கடமை. அடுத்த 50 நாள் தொண்டர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய கடமை ஒருத்தட்டையும் போய் சொல்லணும், எதற்கு மாற்றம் வேண்டும், எதற்கு சிந்தாம சிதறாம அந்த வாக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரணும், எதற்கு நம்முடைய பெரும் தலைவர்கள் மீது மதிப்பும் மரியாதையும் வைத்து இங்கே நாம வாக்களிக்க வேண்டும் என்பதையெல்லாம் நம்ம சொல்லணுங்க ஐயா. நிச்சயமாக நீங்கள் செய்வீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கையோடு சாயங்காலம் இன்னைக்கு 2020 மேட்ச், இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா ஆடுறாங்க. அதையெல்லாம் தாண்டி ஒரு தெருமுனை பிரச்சார கூட்டத்திற்கு நான் வரணும். நம்முடைய தலைவர்கள் பேசுவதை நம்ம கேட்கணும். மேடையில் நமக்கு இடமில்லை, நாம் கீழே தொண்டர்களாக இருந்தாலும் கூட எல்லோரும் தொண்டர்களாக ஒரு இடத்தில் அமர்ந்து ஒரு அற்புதமான தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் பூத் அளவில் நாம் எல்லாம் கலந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதனால் நிச்சயமாக நாளை நம்முடையதுதான், மாற்றம் நம்முடையதுதான், வருகின்ற தேர்தல் நம்முடையதுதான், ஆட்சியும் நம்முடையதுதான். நம்முடைய முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய, இதற்கு முன்பு முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு எல்லா தகுதியும் பெற்றிருக்கின்றார். அவர் பின்னால் நிற்க வேண்டிய கட்டாயமும் கடமையும் இந்த நேரத்தில் நமக்கு இருக்கு. காரணம், தனித்தனியாக ஓட்டு போட்டாலும் கூட இந்தியாவை பொறுத்தவரை யார் முதலமைச்சர், யார் பிரதமர் என்று பார்த்து ஓட்டு போடக்கூடிய பழக்கம் நமக்கு இருக்கு. தனித்தனியாக தான் ஓட்டு போடுவோம், எம்எல்ஏ ஓட்டு போடுவோம். இருந்தும் யார் பிரதமராக வருவார்கள், யார் முதலமைச்சராக வருவார்கள் என்று. அதனால் யார் முதலமைச்சராக வருவார்கள் என்கின்ற பார்வையை நமக்கு இருக்கணும். யார் நம்முடைய தொகுதியில எம்எல்ஏக்களாக வருவார்கள் என்கின்ற பார்வை இருக்கணும். அதனால எம்எல்ஏக்களாக நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லோரும் வரணும். நம்முடைய முதல்வராக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2026 தேர்தலில் வரணும். அதற்கு நாம் எல்லோரும் சேர்ந்து கடுமையாக உழைப்போம் என்று சொல்லி இந்த அற்புதமான தெருமுறை பிரச்சார கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும், அதே நேரத்தில் மேடையின் மீது இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லா அன்பு தலைவர்களுக்கும் நேரம் கொடுத்து இங்கே வந்ததற்கும், குறிப்பாக நம்முடைய பொதுமக்கள், பத்திரிகை நண்பர்கள், இந்த பகுதியினுடைய எல்லா சாதாரண மக்கள் வந்திருக்கிறாங்க. ஆட்டோ டிரைவர் அண்ணன், கடை வைக்கிறவங்க, கடையெல்லாம் நிறுத்திட்டு எல்லோரும் வந்திருக்கின்றார்கள். உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி என்னுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.